அவங்க 2 ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க அந்த செய்தி அறிக்கையில. ஒண்ணு, நீ ஃபார்மை கொடுத்துட்டனாலே உன் பேர் இடம்பெறும். அந்த ஃபார்ம்ல 2002 2005 தகவல் இல்லைனாலும் உன் பேர் இடம்பெறும். இதை நான் சொல்லல, திமுக சொல்லல, எங்க பிஎல்ஏ சொல்லல, லோக்கல்ல இருக்கக்கூடிய பிஎல்ஓ சொல்லல, தேர்தல் ஆணையத்தினுடைய தமிழ்நாடு தேர்தல் அதிகாரி அதிகாரப்பூர்வமா அவர் பெயர்ல வெளியிட்ட செய்தி குறிப்பு. அப்ப அப்படின்னா 11ஆம் தேதி டிசம்பர் மாசம் நீங்க ஒரு தகவல் கொடுக்குறீங்கல்ல, தமிழ்நாட்டில் 6,41,14,587 பேர்ல 815 பேரை தவிர அத்தனை பேருக்கும் நாங்க ஃபார்ம் கொடுத்துட்டோம். அதுல 1366 பேரை தவிர எல்லாரும் ஃபார்ம் ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டீங்க. அப்ப எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க? ஃபார்ம் ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. அப்ப 27/11 நீங்க கொடுத்த ப்ராமிஸ் படி, உங்களுடைய செய்தி குறிப்பு படி இந்த 100% வாக்காளரும் வந்திருக்கணும்ல. ஆமா, ஏன் வரல? அப்ப உங்களுடைய வார்த்தைகளை, உங்களுடைய கமிட்மெண்ட்டை, நீங்க கொடுத்த உறுதியை நீங்க மீறி இருக்கீங்க. அதற்கு முதலில் பகிரங்கமாக தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அதுதான் முதல் பிரச்சனை. ஏன்னா நீங்க மிஸ்லீட் பண்ணிருக்கீங்க.